வணக்கம். திருப்புகழ் பாடல் 330. திருத்தலம் காஞ்சிபுரம். இப்பாடலின் பொருளையும் பாடலையும் காண்போம். முட்டுப்பட்டு கதித்தோறும் முற்றச் சுற்றி பலநாளும் தட்டுப்பட்டு சுழல் வேளை சற்று பற்றக் கருதாதோ வட்டப்புட்பத் தலமீதே வைக்கத்தக்க திருப்பாதா கட்டத்து அற்றத்து அருள்வோனே கச்சி சொக்கப் பெருமாளே. இதுவே இத்திருப்புகழின் பாடல். இனி அதன் பொருளை காண்போம். இந்த திருப்புகழ் பாடலில் அருணகிரிநாதர் மனித வாழ்க்கையின் உண்மையான நிலையை மிகவும் உருக்கமாக சொல்கிறார். முட்டுப்பட்டு கதித்தோறும் முற்றச் சுற்றி பல நாளும் என்ற வரிகளில் மனிதன் உலக வாழ்க்கையில் பல தடைகளை சந்தித்து அமைதியை காணாமல் தவிக்கிற நிலையை எடுத்து காட்டுகிறார். தட்டுப்பட்டு சுழல்வேடை சற்று பற்ற கருதாதோ என்று நான் இப்படி அடிபட்டு சுழன்று கொண்டிருக்கும்போது நீ சற்றேனும் கருணையுடன் என்னை நினைக்க மாட்டாயா என்று முருகனிடம் உருக்கமாக வேண்டுகிறார். மனிதனின் உள்ளக்குரல், உலக ஆசைகள், துன்பங்கள் எல்லாம் மனிதனை சோர்வடையச் செய்கின்றது. ஆனால் உன் கருணை ஒன்றே போதும் என்று முருகனை மனதார வேண்டுகிறார். வட்ட புட்பத் தலமீதே வைக்கத்தக்க திருப்பாதா என்ற வரிகளில் முருகனின் திருவடிகளை தன் தலையில் வைத்து அருள வேண்டும் என்று வேண்டுகிறார். தாமரை போன்ற தூய்மையான அந்த திருவடிகள் மனிதன் வாழ்க்கையை தூய்மைப்படுத்தும் சக்தி கொண்டவை என்று அருணகிரிநாதர் உணர்த்துகிறார். கட்டத்து அற்றத்து அருள்வோனே கச்சி சொக்க பெருமாளே என்று எல்லா பந்தங்களையும் பாவங்களையும் நீக்கி அருள் செய்யும் காஞ்சி பெருமானை அழைக்கிறார் அருணகிரிநாதர். இந்த பாடல் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறது. வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இறைவன் திருவடிகளில் சரணடைந்தால் அவன் கருணை நிச்சயம் நம்மை காப்பாற்றும். அதனால் இந்த திருப்புகழ் பாடல் பக்தியின் வழியாக மனம் அமைதி அடைய செய்யும் ஒரு அருமையான ஆன்மீக பாடலாக நமக்கு வழிகாட்டுகிறது. இத்திருப்புகழை உற்றார் உறவினருக்கு பகிருங்கள். அவர்களுக்கும் முருகன் அருள் கிடைக்கும். ஓம் சரவணபவ. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.